ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரளாவோட ஸ்பெஷல் ரெசிபி கலத்தப்பம் தான் பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட நம்ம ஒரு நெய்யப்பம் மாதிரி தான் இருக்கும். பட் ஒரிஜினல் ரெசிபி என்னன்னா, இதில் வந்து அரிசி மாவு, சின்ன வெங்காயம், தேங்காய், வெல்லம், நெய், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஸ்டீம் பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் ஒரிஜினல் ரெசிபி. பட் இன்னைக்கு நமக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டைலில் வித்தியாசமா செஞ்சிருக்கோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கலத்தப்பம் செய்யறதுக்கு நம்ம மாவு ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வந்து பச்சரிசி வந்து நான் அன்னைக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ அரிசி வந்து நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நல்லா ஊறினாதான் நல்லா நைஸாக அரைப்படும். ஸோ ஒரு மினிமம் ஒரு 3 hours ஆகுது நல்லா ஊறணும். ஸோ அதோட இப்போ கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம், கொஞ்சமாக ஜீரகம், வாசனைக்காக நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா நைஸாக அரைச்சாதான் அதுக்கு நல்லா இருக்கும். ஸோ எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து வெல்லம் கரைச்சி எடுத்துக்க போறோம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்தோட 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பாகுபதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும். இப்போ வெல்லம் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ அதை எடுத்து மாவில் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவும் இந்த வெள்ளை கரைசலும் ரெண்டும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த காட்டுற பதம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாவு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு அப்படி பண்ணலை. நம்ம இன்னைக்கு ஆப்பம் ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஊற்றி தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆப்பச்சட்டியில் வந்து நான் ஆல்ரெடி நெய் ஊற்றி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி எடுத்துக்கணும். இப்போ ஒரிஜினல் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்ப்பாங்க. இப்போ இந்த நம்ம தேங்காய் வறுக்கிறோம் இல்லையா, இதே டைமில் சின்ன வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பேட்டரில் சேர்த்துப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கல. அப்புறம் இதில் நீங்கள் வந்து இஷ்டம் இருந்தால் இல்லை வந்து பனானா கூட சேர்த்துக்கலாம். பட் ஒரிஜினல் ரெசிபியில் பனானா சேர்க்க மாட்டாங்க. ஒரிஜினல் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம், தேங்காய், இந்த வெல்லம் மாவு இந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க. நம்ம இன்னைக்கு தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம இந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே ஆப்பச்சட்டியில் தான் நம்ம வந்து இந்த மாவு ஊற்றி நல்லா சுட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ 1.5 கரண்டி அளவுக்கு நல்லா மாவு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இல்லை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ மேலே கொஞ்சம் டெக்கரேட்காக நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதுலேருந்து கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை மேலே கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றிலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ
ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு லைட்டாக ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க நம்மளுடைய அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்க போகிறோம். பாருங்க சுற்றி நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்டா. இப்போ அதை பிச்சோனே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அந்த ஒரு லேயரா இருக்கும். அதாவது பலாப்பழத்தெல்லாம் பிச்சோன்னா அதில் சொலையா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நம்ம வந்து பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.